அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புணர்ச்சி. இந்த புணர்ச்சி விதி நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் புணர்ச்சியினுடைய அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் பின்னால் அந்த புணர்ச்சி விதிகளை வச்சு நம்ம எழுத முடியும். இப்போ புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இப்போ இங்கே கீழே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த வாழை அப்படிங்கிறது நிலைமொழி, பழம் அப்படிங்கிறது வருமொழி. அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்திலும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேரும் இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போ இந்த வாழை கூட்டல் பழம் அப்படிங்கிறதுல பாருங்கள், வாழை இந்த பழம் இப்பு அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு சொல் தோன்றி இருக்குது இல்லைங்களா. அது மாதிரி நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் புணர்ச்சி. சரிங்களா. இந்த புணர்ச்சியை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இப்போ இந்த இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கீழே இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், வாழை கூட்டல் மரம். இதை சேர்த்து படிக்கும்போது வாழை மரம். இங்கே ஏதாவது புதுசாக எழுத்துக்கள் தோன்றியிருக்கா, ஏதாவது மறைஞ்சிருக்கா? எதுவும் இல்லை. வாழை அப்படிங்கிற அந்த நிலைமொழியிலும் மரம் அப்படிங்கிற வருமொழியும் சேர்கிற இடத்துல எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தால், அதாவது நிலைமொழியின் ஈற்றிலும் வருமொழியின் முதலிலும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி. இதுதான் இயல்பு புணர்ச்சி. இப்போ அடுத்தது பாருங்கள், விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியை நம்ம மூணு வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று தோன்றல் விகாரம், ரெண்டு திரிதல் விகாரம், மூணு கெடுதல் விகாரம். இப்போ தோன்றல் விகாரம்னா என்ன அப்படின்னு பாருங்கள். வாழை கூட்டல் பழம், இந்த இடத்துல வாழை கூட்டல் பழம்னு சேர்த்து படிக்கும்போது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல இப் அப்படிங்கிற ஒரு புது சொல் அந்த எழுத்து வந்திருக்கு. அப்படி நிலைமொழியினுடைய ஈற்றிலும் வருமொழியின் முதலிலும் சேரும் இடத்துல புதுசாக ஒரு எழுத்து தோணுச்சு அப்படின்னா, தோன்றியது என்றால் அதுதான் தோன்றல் விகாரம். ரெண்டாவது பாருங்கள், திரிதல் விகாரம். திரிதல் விகாரத்தில் பார்த்திங்கன்னா பொன் கூட்டல் குடம், இந்த இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த பொன் கூட்டல் இடம் குடம் அப்படிங்கிறதுல இந்த இன்னு என்னவா மாறி இருக்குது அப்படின்னா இர்ரா மாறி இருக்குது. பொன் குடம் அப்படிங்கிறது பொற்குடம் அப்படின்னு சொல்லி நமக்கு மாறி இருக்குது. அதாவது எப்படி பால் தயிராகுது, திரிதல்னு சொல்கிறோம் இல்லையா, பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி திரிதல், இங்கே பொன் அப்படிங்கிற இன்னு பொற்குடம் அப்படிங்கிறதுல இர்ரா மாறுது. அப்போது இந்த மாதிரி ஒரு எழுத்து, அந்த ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து மாறி நிற்குது இல்லைங்களா, அதுதான் திரிதல் விகாரம். அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்திலும் வருமொழியின் முதலெழுத்தும் சேரும் இடத்துல ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து தோன்றியது என்றால் அது திரிதல் விகாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா கெடுதல் விகாரம். கெடுதல் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பாருங்கள், மரம் கூட்டல் வேர். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை சேர்த்து படிக்கும்போது நம்ம எப்படி படிப்போம், மரவேர் அப்படின்னு படிப்போம். அப்போ அங்கே இருந்த என்னாச்சு, காணாமல் போயிடுச்சு. அந்த காணாமல் போகிறத தான் நம்ம கெடுதல்னு சொல்கிறோம். கெடுதல், கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி கெடுதல் விகாரம் அப்படிங்கிறது மரம் கூட்டல் வேர், மரவேர். அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்தில் வருமொழியின் முதலெழுத்தும் சேரும் இடத்துல ஒரு எழுத்து இருந்தது, அந்த எழுத்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் கெடுதல் விகாரம். அப்போ விகார புணர்ச்சியை தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி மூணு வகையாக பிரிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கும்போது விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4, 3, 5, 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த மூணு வகைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை போட்டுடலாம். இப்போ இந்த புணர்ச்சி விதிக்கு இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சொல் தாய்மொழி அப்படின்னு கொடுத்துட்டு தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம்னு கொடுத்துருந்தா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு நீங்கள் இப்போ நாம் இந்த சொன்ன இந்த எல்லாத்துக்குமே இந்த எக்ஸாம்பிளில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தோன்றல் விகாரம்னா வாழைப்பழம், திரிதல் விகாரம்னா பொற்குடம், அதே மாதிரி கெடுதல் விகாரம் மரவேர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ தாய்மொழி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதை இப்போ சேர்த்து பிரித்து பார்க்கும்போது எப்படி வருது, தாய் கூட்டல் மொழி. இங்கே ஏதாவது புதுசாக எழுத்து தோன்றியிருக்கா, எதுவுமே வரல. அப்போ இது என்ன விகாரமாக இருக்குது, இயல்பு புணர்ச்சியில் வந்துடுது. எந்த மாற்றமும் இல்லைன்னா அது என்னது, இயல்பு புணர்ச்சி. அதனால் அது இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. கீழே உங்களுக்கு இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அல்லது தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம் அப்படி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அது இயல்பு புணர்ச்சின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி மரக்கட்டில், இப்போ மரம்
கூட்டல் கட்டில். இக்கு வந்து இங்கே என்னவா மாறி இருக்கு, இம்மா மாறி இருக்குது. அப்போ திரிதல் விகாரம். எப்படி பொற்குடம் வந்து பொன்குடம் வந்து பொற்குடம்னு மாறிச்சு இல்லைங்களா, அது மாதிரி மரக்கட்டில் மரம் கட்டில் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அதனால் இது வந்து திரிதல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டு. பாலாடை. பாலாடை பாருங்க, பால் கூட்டல் ஆடை. இதில் வந்து எந்த எழுத்துமே மாறல. பாலாடை நம்ம சேர்த்து எழுதும்போது லா போட்டு எழுதுகிறோம், அது கிடையாது. அதனால் பால் கூட்டல் ஆடைங்கிறது அப்படியே வர்றதுனால இது இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா. அதே மாதிரி பார்ச்சோறு. அப்போ பால் கூட்டல் சோறுன்னு மாறு. அப்போ இரு வந்து இல்லா மாறி இருக்குது. அப்போ அது என்னது, திரிதல் விகாரம். இப்படி விகாரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் நான் இப்போ சொன்ன இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுட்டு அதை வச்சு இதை போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பனங்காய்ன்னு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பனை கூட்டல் காய். இதில் 3 விகாரங்களுமே இருக்குது, தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். பனங்காய் அது பிரிக்கும்போது பனை கூட்டல் காய்னு வருது. இப்போ நான் வந்து இங்கே நையா மாறி இருக்குது, இங்கு காணாமல் போயிருக்குது, அப்படி வந்திருக்கிறதுனால இதில் என்னது அப்படின்னா 3 விகாரமே இதில் இருக்குது. இப்படி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பனங்காயின்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பனை கூட்டல் காயின்னு போட தெரியணும். அதுக்கப்புறம் நான் வந்து நையா மாறி இருக்குது, அங்கே இருந்த இங்கு வந்து காணாமல் போயிருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. அப்போ இப்படி ஒரு ரேராக கேட்குறக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.